பாருங்கள், வெங்காயம், தக்காளி, பூண்டு எதுவுமே இல்லாமல் நம்ம ஒரு ரெசிபி செய்ய போகிறோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி நான் வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போது நம்ம இந்த ஒரு உருளைக்கிழங்கு, பாதி உருளைக்கிழங்கை மட்டும் எடுத்து வச்சுட்டு இந்த 2 உருளைக்கிழங்கை என்ன செய்யலான்னு பார்ப்போங்க. பாருங்கள், அந்த 2 துண்டு உருளைக்கிழங்கை வந்து நான் நல்லா கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுட்ருக்கேங்க. இப்போ இதுக்கு வந்து ஒரு சின்னதாக வந்து புளி போட்டுக்கலாம். கூடவே வந்து ஜீரகம் போட்டுப்போம். மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுப்போம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி. சாம்பார் மிளகாத்தூள் தாங்க. கொஞ்சம் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து கொஞ்சம் புளி எலுமிச்சம் வந்து புழிஞ்சிக்கலாங்க. புளி ஆட் பண்ணதுனால எலுமிச்சம் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டு வேக வச்சதுனால நான் வந்து உப்பு இதில் சேர்க்கலைங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிருங்க. பாருங்கள், நான் ஒரு பாதி உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை வந்து நல்லா உதிர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த உருளைக்கிழங்கு பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிவிடுவோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி வந்து தூவிட்டு இதை கலரி நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட்லாங்க. வச்சுங்க, நம்மக்கிட்ட வெங்காயம் இல்லை, தக்காளி இல்லை, பூண்டு இல்லைன்னு சொல்லிட்டு கவலைப்படவே வேண்டாங்க. ஒரு உருளைக்கிழங்கு இருந்தாலே இந்த சட்னியை வச்சு 3 பேர் சாப்பிட்லாங்க. நம்ம இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே.